பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் எயிட்டி கால் யூடியூப் வழியாக பார்க்குறேன் என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை குறித்து 2-3 நாளாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், தியானிச்சிட்ருக்கோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது இந்த சீஷர்கள் கிடைத்தது என்று நம்ம பார்ப்போமானால், அவர் மரித்த பின்பு உயிர்த்து மறுபடியுமாக வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு கிடைத்தது தான் பரிசுத்த ஆவியானவர். அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, நிறைய கேள்விகள் எல்லா சபையிலையும் கேள்விகள் வருகிறது. நிறைய சபைகளில் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது ஏன் இப்படி குதிக்கிறாங்க, ஏன் இப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள். அந்த கேள்விக்கு பதில் நம்ம நாளையில் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். என்ன பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவரை பெறும்பொழுது பலன் அடைந்து சாட்சியாக இருப்போம். பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறுகிறோம் என்பதை குறித்து பார்த்தோம். இப்போது பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன நடக்கிறது, அந்த மாம்சத்தில் அவர் வரும்பொழுது என்ன நடக்கிறது என்பதை குறித்து நாளையில் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். என்ன இருந்தாங்களா, ஒரு மனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அங்கங்கே இல்லை, ஓரிடத்தில் ஒரு மனப்பட்டு வந்திருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடவுள் இடைப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட வேண்டும் என்றால் ஓரிடத்தில் ஒரு மனம் இருக்க வேண்டும். அப்போது ஒரு மனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு. எப்படியே பலத்த காற்று, அப்புறம் அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு. காற்று சடிதியாக பலத்த காற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. என்னது, அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரிலின் வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். என்ன பாஷை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே பாருங்கள், வானத்தின் கீழே இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவபக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். வானத்தின் கீழே இருக்கிற சகல ஜனங்களாம். அப்போ அந்த வானத்தின் கீழே இருக்கிற சகல ஜனங்களினுடைய பாஷைகளை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, வேறையும் அவங்களுக்கு தெரியாத பாஷையில் இவங்க பாஷையை அவங்க என்ன பண்ணுறாங்க, பேசுகிறார்கள். அது எப்படி, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். இதை பார்க்கும்போது இவர்களுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் நம்ம பாஷையை பேசுகிறான், நம்ம தமிழ் பாஷையை பேசுகிறான், ஹிந்தி பேசுகிறான், உருது பேசுகிறான், இவன் எபிரிய பாஷை பேசுகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, இங்கே பார்க்கும்பொழுது கிரேத்தரும் அரபியருமாகிய நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். இதெல்லாம் இத்தனை பாஷைக்காரன் இதில் வரும். அப்போது இந்த அரபியருமாகிய நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். தமிழ் பேசுகிறாங்க, ஹிந்தி, இங்கிலீஷ் ஏதோ பேசுகிறாங்கங்க, உருது பேசுகிறாங்க, அரபியர் பாஷை பேசுகிறாங்க. ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். மகத்துவம் என்னென்ன பேசுனாங்களோ தெரியாது, அதெல்லாம் டீட்டெயிலாக அதில் போடல. தேவனுடைய மகத்துவங்களை குறித்து பேசுகிறார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு, எப்படி எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவருக்கொருவர் சொல்லி கொண்டார்கள். ஏன் அந்த பிரமிக்கிறாங்க, சந்தேகப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள்.
அதனால தான் பிரமிக்கிறாங்க, சந்தேகப்படுகிறாங்க இது என்னமா முடியுமோ என்று ஒருவருக்கொரு சொல்லி கொண்டார்களாம். மற்றவர்களிடம் இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறவர்கள் என்று பரியாசப்பட. நான் கேட்குறேன், நம்ம நிறைய நேரம் நான் கூட சொல்கிறேன், இன்னும் இப்படி குதிக்கிறாங்க, இப்படி கைத்தட்டுறாங்க, இப்படி ரொம்ப ஓவராக அப்படி விழுந்துடுறாங்களே அப்படிலாம் நான் நினைப்பேன். நிறைய ரொம்ப ஓவராக அப்படி பார்க்கும்போது நான் சொல்கிறேன். அப்போது அந்த மதுபானம் பண்ணுறவன் எப்படி இருப்பான்? ஸ்டெடியாக நிற்பானா? நிற்க மாட்டான். அவன் வாய் தெளிவாக பேசுமா? பேச மாட்டான். அவன் நினைவில் இருப்பானா? இருக்க மாட்டான். பிரியமானவர்களே, அந்த அளவுக்கு அவங்க எப்படி இருக்காங்கன்னா, குதிக்கிறவர்களாகவும் அவங்க பிறழுகிறவர்களாகவும் அவர்கள் ஒரு வார்த்தை அவங்களோட பாஷை இல்லாமல் வேறு பாஷையில் பேசும் பொழுது மற்றவர்களுக்கு அது எப்படியோ பிரமிப்பாக இருக்குது. ஒரு ஒரு ஏதோ ஒரு பிரமிப்பில் இருக்கிறாங்க. அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? இது என்னமா முடியுமோ என்று சந்தேகப்படுகிறார்கள். அப்போது குடிகாரனை போல இருக்கிறார்களாம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து அதை பெற்றுக்கொள்ளாமல் எத்தனையோ பேர் பேசுகிறதை நான் பார்க்குறேன். நானும் சில நேரம் நினைப்பேன், யூடியூப்பில் பார்க்கும்போது நினைப்பேன், சில நேரம் சில சபைகளில் பார்ப்பேன். எனக்கு சில பேருக்கு பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அப்படியே டைட் பிடிச்சி நிற்பாங்க. அது பெற்றுக்கொண்டு நிற்பாங்க. சில பேரால் முடியாது, கத்திடுவாங்க. நான் கத்திடுவேன். எனக்கு கூட பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நான் அப்படியே ஒரு உதிக்கிற மாதிரி இருந்து அப்படியே கத்திடுவேன். தாங்க முடியாது. ஒவ்வொருத்தர் சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி. பிரியமானவர்கள் அப்போது தான் பார்க்குறாங்க, எல்லாம் சந்தேகப்படுறான்னு பார்த்து பேதுரு சொல்லுகிறார். அப்பொழுது பேதுரு 11 வரையோடு கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாக இருக்கிறது. சாராயம் வைக்க மாட்டாங்கப்பா. காலையில் வெடிகாலமாக இருக்கிறது. இந்த நேரம் யாரும் வைக்க மாட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இவங்க வெறி கொண்டவர்கள் அல்ல. வெறி கொண்டவர்களைப் போல நிதானமே இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க? பிறல்றதும் குதிக்கிறதும் ஓடுறதும் அந்த ரூமில் அவங்க இருக்கிறதை பார்த்து தான் இவங்க மதுபானம் பண்ணியிருக்கிறாங்கன்னு அவங்க சொன்ன உடனே சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது வெடிந்து 3ஆம் மணி வேலையாக இருக்கிறதே. தீர்க்கதரிசியாக யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்து இருக்கிறது. என்ன சொன்னார் யோவேல் 2ஆம் அதிகாரத்தில்? உன் மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன், அவர்கள் தரிசனங்களை தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உன் குமாரத்திகளும் தரிசனங்களை காண்பார்கள், சொப்பனங்களை காண்பார்கள் அப்படி என்று சொன்னாரே. ஊழியக்காரன் நாளிலே நான் கடைசி நாட்களை நான் ஊற்றுவேன் சொன்னாரே. நீங்கள் நினைவு கூறுங்க, இது கடைசி நாட்கள் அப்படி என்று சொல்கிறார் பேதுரு சொல்கிறார். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யார் மேலே நாவியை ஊற்றுவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரின் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொன்னாரே யோவேல். அது நடக்குதுப்பா, இது கடைசி காலம்ப்பா இது அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, இயேசு காலத்திலே அது கடைசி காலம்னா இது எவ்வளோ பெரிய கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம் என்பது சிந்தித்து செயல்பட வேண்டும். நிறைய நேரம் மற்றவங்களை பார்த்து கணத்தில் விழுகிறவர்களாக நம்ம இருக்கிறோம். கணத்தில் விழுந்தால் கூட ஏறி வந்துடலாம். உழையான சேத்தில் போயிட்டோன்னா நம்ம ஏறி வர்றது ரொம்ப கஷ்டம். என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். மிக மிக கவனம். கண்ணில், பார்வையில், பேச்சில், நினைவில் கவனம். மதுபானம் பண்ணுகிறவர்கள் வெறி கொண்டவர்களைப் போல இருந்திருக்கிறார்கள். அதுக்கு தான் சொன்னேன், அவங்க வெறி கொண்டவர்களை நீங்கள் நினைக்காதபடி இருங்கள் என்று. நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்தது 3ஆம் மணி வேலையாக இருக்குது. இப்போ சாராயம் வைக்க மாட்டாங்கப்பா, நீங்கள் அப்படி நினைக்காதீங்க என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நிறைய பேருக்கு ஆடுறவங்க ஆடட்டும், ஓடுறவங்க ஓடட்டும், ஆண்டவர் உண்மையாக பெற்றுக்கொள்ளட்டும், நிதானமாக பெற்றுக்கொள்ளட்டும். யாரையும் நம்ம
கிண்டல் பண்ணி கேலி பண்ணி உக்காந்து நம்ம என்ன பண்ண வேண்டாம், ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, குமாரனுக்கு விரோதமாக ஒருவன் பேசினால் மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசினால் அவன் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பே கிடையாதுன்றார் வீரசாமி. கவனமாக இருங்கள். நான் இது ஒரு எச்சரிப்பின் சத்தமாக, என்னை சேர்த்து தான் சொல்லுகிறேன், ஒரு எச்சரிப்பின் சத்தமாக சொல்லுகிறேன். ஆடுகிறவர்கள் ஆடட்டும், ஓடுகிறவர்கள் ஓடட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கும் தாங்க முடியும், ஒருத்தர் தாங்க முடியாது. இது நிறைய சாட்சிக்கு சொல்ல முடியல. வின்சென்ட் செல்வகுமார் ஐயா ஒருத்தருக்கு ஜபம் பண்ணும்போது ஆதி காலத்தில் கொஞ்சம் நாட்கள் முன்னாடி ஊழிய ஆரம்பத்தில் பரிசுத்த ஆவி பெற்று 3 நாள் எழுந்துக்கவே இல்லையா. அவங்க பொண்டாட்டி, என் புருஷன் என்ன பண்ண 3 நாள் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு அந்த ஐயாவால் எழுந்துக்கவே முடியல. அப்படி மரித்தவரை போல படுத்து கிடந்தாராம், உயிர் மட்டும் இருக்கான். பிரியமானவர்களே, ஒவ்வொருவோட சரீரத்துக்கேற்ற பலனுக்கேற்ற அதை தாங்க முடியும், தாங்க முடியாதபடி இருக்கும். நிறைய இருக்குது, நேரம் இல்லை. பிரியமானவர்களே, யாரையும் நம்ம கிண்டல் கேலி ஆராய்ச்சி பண்ணின்னு உக்காந்துன்னு கமெண்ட் அடிச்சுட்டு அதெல்லாம் இருக்காதீங்க. ஒரு வருகை மிக மிக சமயமாக இருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களை பார்க்காதீர்கள். பரலோக ராஜ்யத்தை இழந்து விடுவீர்கள் பெறாவிட்டால். மிக கவனமாக இருங்கள். இது கடைசி காலத்திலே நாம் இருக்கிறோம். அவர் வருகையோ மிக மிக சமயமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உணர்ந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.